அந்த பக்கம் வந்துருங்க, கொஞ்சம் தயவு செய்து வாங்க. தலைவர் உங்களுடன் தான் இருப்பார். நீங்க அப்படியே வாங்க, உட்கார வைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துருங்க. மீட்டிங்ல பேசக்கூடிய அந்த செம்பு அடிப்பாங்கல்ல, சிங் சாங் செம்பு அடிப்பாங்கல்ல, அதுல மிகப்பெரிய ஒரு செம்பா இருந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எவன் காசு கொடுத்தாலும் அவங்க பயங்கரமா செம்படி பண்ணா அப்படி நினைச்சிட்டு வர ஒரு ஆளு ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நபர் வந்து பேசுறாப்புல, அவரும் கதறாப்புல, டேய் ஏசி வயர் கட் ஆகுதுடா, தயவு செய்து அங்கிட்டு போங்கடான்னு சொல்றாரு. இப்போ ஏசி வயர் கட் ஆகுதுன்றது எவ்வளவு பெரிய தொந்தரவு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? நண்பா, ஏசி ஒயர் கட் ஆகுது, அந்த பக்கம் இபி ஒயர் போகுது, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஏன்னா அவரோட தலைவர் அங்கே உட்காந்துருப்பாரு, அவருக்கு ஏசி வரும். ஸோ இப்போ ஏசி கார்லேயே ஏசி வச்சுட்டு இந்த வெயில் அலையிற ஒரு நபர் ஒரு வளாகத்துக்குள்ள இருக்கும் போது அங்கே ஏசி வரலன்னா என்ன ஆவார்? அது ஒரு நாளை ஒரு தலைப்பு செய்தியாக மாறினுன்றத அந்த ஒரு தார்மீக அடிப்படையில் சொல்றாரு. வயர் கட் ஆகுது, அது நிற்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு அக்கறையில தான் பண்றாங்க. நாளைக்கு வந்து தலைவரை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்க தொண்டர்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. இதை ஏன் எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல. வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, ரொம்ப தவறு. இது வந்து பாராட்டணும், தட்டி கொடுக்கணும். சூப்பரா தம்பி, நாளைக்கு போடா, நாளைக்கு இந்த ஏசி மிஷினை வீட்டுக்கு கொண்டு வந்துரு, எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு பாவம். அவர் வந்து தலைவர் எங்கெல்லாம் போறாரு அந்த ஏசி மிஷினை பிடிச்சிக்கிட்டே போங்க, அப்பதான் அவர் வந்து கூலிங்காகவே இருப்பார். எப்பயுமே அந்த கூலிங் மைண்டில் இருக்கும்போது தான் மக்களுக்கான கருத்துக்கள்லாம் பயங்கரமாக பேசுவார். அப்படின்றதுக்காக நீ செய்யலாம், நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும். அவர் காருக்கு முன்னாடி இப்படி ஓடி போய் கீழே விழுந்து அதில் ஏன் பண்ணுறீங்க? தேவையில்லை. அவர் காருக்கும் உங்கள் பைக்குக்கும் ஒரு லூப் போட்டுக்கணும், ஒரு கம்பி மாதிரி போட்டு மாட்டி வச்சுக்கோங்க, அப்படியே போங்க. அவர் வீட்டுக்குள்ளே போகிற பின்னாடியே நில்லுங்க, ஒரு 10-15 பேர் நில்லுங்க. பாத்ரூம் குளிக்க போகிறேன்னு பாத்ரூம் வாசலே நில்லுங்க, இல்லை கூட 2 பேர் உட்காந்துக்கோங்க பக்கத்தில், தண்ணிலாம் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இறங்கிட்டார், களத்திலே இறங்கிட்டாரு. நீ வேற நான் வேற கிடையாது, நான் ஏசியில் உட்காந்துருக்கணும் அப்படின்னா இங்கே ஏசி மிஷின் ஒழுங்காக ஒர்க் ஆகணும். நீ அதை மிதிச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி ஆஃப் பண்ணால் நான் உட்காந்து மீட்டிங்கில் பேச முடியுமா? தப்பாயிருச்சு தம்பி, அங்கே உட்காராதுன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அவரே களத்தில் இறங்கிட்டாரு. ரிச்சுவல் வாரியர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்து மச்சான் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் நீ உடனே கேட்க மாட்டீங்க, போடா நீ கிடக்கா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கொலெக்ஸ் மாதிரி தானே, நீங்கள் வேறு நான் வேறு இல்லைன்னு தானே சொல்கிறாரு. அப்போ இவர் பேச்சு எப்படி கேட்பாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு உடனே நம்ம கேட்போம், போடா மச்சான் நீ வேற சனசண்டாரா அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பண்ணோன்னே நீ மச்சான் நீ பேச்ச கேட்க மாட்டேன், நானே வரேன்னு சொல்லி களத்தில் இறங்கி அவங்களும் அப்புறப்படுத்துறாரு. இது ஒரு ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த காட்சியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இங்கே தான் பார்த்துருக்கேன்.